Welcome to Aaharsha's cuisine. அனைவரையும் Aaharsha's cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் தோசை எப்படி செய்கிறேன்றது தான் இந்த செய்முறையில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இந்த தோசையோட ரெசிபி என்னுடைய அம்மா தான் எனக்கு சொல்லி தந்தவா. அவள் இப்போ எங்களோட இல்லை, அதனால் நான் இந்த ரெசிப்பியை அவன் ஞாபகமாக யூடியூப்பில் பலருக்கும் பயன்படுற மாதிரி பதிவேற்றம் செய்யணுமென்று ஒரு ஆசை இருந்தது. அதனால் நான் இதை பதிவு செய்கிறேன். இந்த ரெசிப்பியோட அளவு முறையை நான் இந்த காணொலியோட கடைசியில் இணைச்சிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் என்னட்ட உள்ள ஒரு கப்பால் 1 கப் உளுந்து எடுக்கிறேன். என்னிட பாதி உளுந்து தான் இருக்குது. முழுசாக இருந்தாலும் நீங்கள் முழுசாயும் சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. தோல் நீக்கின உளுந்தாக இருந்தால் நல்லது. இதோடு நான் 1 தேக்கரண்டி வெந்தயமும் சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு, நல்லா தண்ணி கிளியர் தண்ணி வரும் வரைக்கும் கழுவிட்டு ஒரு 4 மணித்தியாலத்துக்கு இதை நான் ஊற விட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்துருக்கிறேன். நல்ல வடிவாக ஊறி வந்திருக்கு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுக்க போகிறேன். நல்லா பசை மாதிரி அரைச்செடுக்கணும். அதுக்கு நான் இந்த மிக்ஸி ஜாரில் உளுந்து மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி காணாட்டிக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி கொள்ளுங்க. அரைச்செடுத்த இந்த உளுந்து மாவை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் 250 கிராம் துருவின தேங்காய்ப்பூ, 250 கிராம் சோறு, அதாவது சாதம், நீங்கள் எந்த அரிசியில் சமைச்சிருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் இந்த பதத்தில் அடிச்செடுத்து அதையும் இந்த உளுந்து மாவுக்குள்ளே நான் சேர்க்கிறேன். இப்போ நான் 1 தேக்கரண்டி சின்ன சீரகமும் 1 தேக்கரண்டி மிளகும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடராக அரைச்சி அந்த அரைச்செடுத்த பவுடரையும் இந்த மாவுக்குள்ளே சேர்க்கிறேன். நான் இந்த கப்பால் தான் உளுந்து அளந்து எடுத்தேன். அதனால் இதே கப்பால் 1 கப் கோதுமை மாவும் அதே கப்பால் 1 கப் அவிச்ச கோதுமை மாவும் இந்த அரைச்செடுத்த உளுந்துக்குள்ளே நான் சேர்க்கிறேன். இந்த தோசை கலவையை நான் கையால் தான் பிசைஞ்சு எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த கை சூட்டுக்கு எங்களுக்கு நல்ல வடிவாக இது புளிச்சு வரும். இதுக்கு நாங்கள் செயற்கையாக புளிக்கிறதுக்கு எந்த விதமான பொருளும் சேர்க்கை இல்லை. இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி 12 மணித்தியாலத்துக்கு அப்படியே விடுறேன். 12 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இது எடுத்திருக்கிறேன். இது நல்ல வடிவாக எனக்கு புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி புளிக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு மணித்தியாலத்துக்கு மூடி வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் சூடான இடத்துல மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியாக புளிச்சு வந்துடும். இப்போ நான் ஒரு கொஞ்சத்தை ஒரு போலுக்கு மாற்றிட்டு அதுக்கு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நான் அதை கலக்கி எடுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவை நீங்கள் எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பாவிக்கலாம். நான் இந்த ஃப்ளாட் கிரில்லுக்கு கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு இதில் தான் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தாலும் இல்லாட்டி தோசை சுட ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதில் சுட்டெடுக்கலாம். எப்பயுமே தோசையை ஊற்றும் போது நீங்கள் ஒரே பக்கமாக சுற்றணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் திருப்பி சுற்றினீங்களேன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த ஓட்டை மாதிரி இருக்கும், அது வராது. பிறகு பார்க்க ரொட்டி மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. தோசையை ஊற்றும் போது எப்பயுமே மெல்லிசாக ஊற்றி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு குழைக்கும் போதே அதுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் விட்டு குழைச்சி வைக்கணும். அது புளித்த பிறகு திருப்பி தண்ணி ஆட் பண்ணினீங்கன்னா அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிற இதுகள் எடுபட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தோசை ஊற்றும் போது தோசை மாதிரி வராது, ரொட்டி மாதிரி தான் வரும். இதே தோசை ரெசிப்பியை என்னுடைய மற்ற யூடியூப் சேனல், அதாவது ஹர்ஷா என்ற பேரில் இருக்கிறதுல நான் 6 மாதத்துக்கு முதலே பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதோட லிங்கையும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாவிலேயே நான் முட்டை தோசையும் செய்கிறேன். இதுக்கு நான் முதல்ல தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கரண்டி
நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடைச்சி அதுக்கு மேலே ஊற்றிட்டு எல்லா இடமும் பரப்பி விட்டுட்டு அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சம் வேகி வந்த பிறகு மடிச்சிட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி பிரட்டி எடுத்தீங்கண்டா முட்டை தோசை. இவ்வளவுதான் எங்களோட தோசை ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் பயன்படுற மாதிரி பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.